கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் புதிய கான்கிரீட் சாலை திட்டத்திற்கான துவக்க விழா நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் 19வது வார்டு கிருஷ்ணசாமி லே அவுட் பகுதியில் 11,50,000 ரூபாய் நிதியுடன் கான்கிரீட் சாலை அமைக்கும் திட்டத்திற்காக நடைபெற்ற பூமி பூஜையில் அதிமுக எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜ் கலந்து கொண்டு திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர், நகர செயலாளர் வான்மதி சேட், நகர்மன்ற உறுப்பினர் மீரா மைதீன் உட்பட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மேடான பகுதிகளிலிருந்து கழிவுநீர் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கழிவுநீர் சூரியம்பாளையம் பகுதியில் புகுந்ததால் பாம்புகள் மற்றும் நாய்கள் செத்து மிதந்தன எனவும் குப்பை கூழங்களும் ஆங்காங்கே தேங்கியுள்ளன எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சூரியம்பாளையம் பகுதி பொதுமக்கள் தேவனாங்குறிச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால்கள் முறையாக இல்லாததால் மழைநீர் ஊருக்குள் புகுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் ரயில் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி உயிரிழந்தார். மேட்டூர் அருகே ராமநகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பரமசிவம் தண்டவாளத்தில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி ஏற்றி வந்த சரக்கு ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். திமுக ஆட்சியில் மது போதையால் உயிரிழப்புகள் அதிக அளவில் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் திருச்சின்னபுரம் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளதால் மாணவர்களும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தரமான சாலை அமைக்க மாவட்ட நிர்வாகத்திற்கும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.